ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னா, என்னுடைய பொண்ணுக்கு வந்து மாலை போட போறோம். சசிமாவும், தனுமாவும் மாலை போட போறாங்க. அதனால தான் நாங்க வந்து சாமிக்குன்னு தனியா பாத்திரம் வச்சிருப்போம். எப்பவுமே யூஸ் பண்ற பாத்திரத்த விட, அதுக்குன்னு தனியா செப்பரேட்டா வச்சிருப்போம். அதனால சாமானெல்லாம் எடுத்து ஏற கட்டிட்டு, எப்பவுமே யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த பாத்திரத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு, மேலேருந்து அந்த பாத்திரத்த எடுத்து வச்சிருக்கேன். சாமி துணி எல்லாமே ஒரு பொட்டியில தான் வச்சிருப்போம். அதுலேருந்து அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்தாச்சு. ஆல்ரெடி நம்ம வீட்டில் நம்ம டெய்லி அடிக்கடி யூஸ் பண்ணுவோம்ல, டெய்லி அந்த விளக்கு சாமான்லாம் எடுத்து வச்சுட்டு, நம்ம வந்து சாஸ்தா விளக்குலாம் வைப்போம்ல, அதனால வந்து கொஞ்சம் சாமான் மட்டும் வச்சுப்போம். ஏன்னா வந்து சாஸ்தா விளக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய வந்து ஐயப்பருக்குன்னு வச்சுருப்போம். அதனால நம்மளுக்கு தேவையானது மட்டும் நிறைய ஆகிடும். பூஜை ரூம் வந்து நம்மளுது சின்னதுன்றதுனால எல்லாமே நம்மளால் வச்சுக்க முடியாது. மெயின்டைன் வேறு பண்ணின்னு இருக்கணும்ல, அதனால தான். இதுதான் வந்து எங்களுடைய ஐஎஃப்ஆர் ஃபோட்டோ. இது வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எடுப்போம். திருப்பி அதே மாதிரி எடுத்து வச்சுருவோம். இப்போ வந்து அவருக்குன்னு தனியாக வந்து இந்த இடத்துல இடம் வேணும்ல, அதனால் ஒரு 2 சாமி ஃபோட்டோ எடுத்து மேலே வச்சுட்டு அவருக்குன்னு தனியாக வந்து இடம் ஒதுக்கி வச்சுருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா தனுமா வந்து ஃபஸ்ட்டு வருஷம் மாலை போட போகிறாங்க. அதனால் வந்து அவங்க தாத்தா வந்து மாலை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க 2 மாலை. இதுக்கப்புறம் தான் ஜாயின் பண்ணணும் அந்த டாலரில் வந்து. அதனால் இது வந்து பாலில் போட்டு ஊற வைக்கணும். நைட்டு மாலை போகிறதுக்கு முன்னாடி பாலில் போட்டு ஊற வைப்பாங்க. இந்த டப்பாவில் என்ன இருக்குன்னா மாலை தான் இருக்குது. சசிமா வந்து மலைக்கு போயிட்டு வந்தாங்க. லாஸ்ட் டைம் வந்து வெள்ளி மாலைன்றதுனால அது வந்து பார்த்திங்க அப்படின்னா விபூதியில் போட்டு வச்சோம் அப்படின்னா அது வந்து கருக்காமல் இருக்கும். உங்கள் வீட்லேயும் நீங்கள் வந்து வெள்ளி மாலை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா போயிட்டு வந்து ஒரு டப்பாவில் ஃபுல்லாக வந்து நீங்கள் விபூதி கொட்டிட்டு அதில் போட்டு வைங்க. 1 வருஷம் ஆனாலும் கெடாது. நான் எடுத்து 2 வருஷம் ஆயிடுச்சு. போன வருஷம் எங்களால் மாலை போட முடியல, அது அப்படியே தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து தேடிட்டு வேறு இருந்தோம், என்னடா இது காணுமே அப்படின்னு. ஒரு நிமிஷத்தில் சாமி வந்து அலக்கடிச்சிட்டாரு. சொல்கிறதுக்கே அது வந்து கொஞ்சம் பிரமிப்பாக இருந்துச்சு எங்களுக்கே. நாங்கள் வந்து ஐயோ மாலையே கிடைக்கலையே, என்ன பண்ணுறது அப்படி இப்படி. அப்போ நாங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக தான் வந்து நாங்கள் வந்து மேலேருந்து பெட்டியே நான் ஓப்பன் பண்ணேன். அதனால தான் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நல்லாவே தெரியும். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் மன கஷ்டம், அதனால் கஷ்டத்தை கொடுத்துட்டாரு போன வருஷம் ஃபுல்லாகவே மாலை போட முடியல. அதனால கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக பண்ணனால கொஞ்சம் வந்து சோதனையை காமிச்சிட்டாரு. மற்றபடி சூப்பராக அப்புறம் கிடச்சிருச்சு. அந்த மாதிரி மன்னிச்சிருங்க இதுக்கப்புறமேட்டு அப்படின்னு மனசார வேண்டிட்ட பிறகு அடுத்த நிமிஷமே வந்து என் கண்ணில் வந்து பட்டுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மாலை ஊற வைக்கிறதுக்கு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சாத்தூள், ஜவ்வாது, பாலில் வந்து மாலையை வந்து ஊற வைக்கணும். 2 பேர் போடுறாங்க எங்கள் வீட்டில். கீழே மேலே வந்து மோனி போடுறான். மொத்தம் 3 சாமி எங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. 2 பேருக்கும் 2 மாலை. தனுமாக்கும் சசிமாக்கும் நான் இங்கே ஊற வச்சுருக்கேன். மேலே மோனிக்கு வந்து அவங்க அம்மா ஊற வச்சுருவாங்க. அதனால பார்த்திங்க அப்படின்னா நான் சின்ன டப்பா பண்ணி தான் வச்சுருக்கேன். பண்ணிவிட்டு சாமியாண்டே எடுத்து வந்து நான் வச்சுட்டேன். ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுக்கு வந்து நாங்கள் நெய்வேத்தியம் காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்கரை பொங்கல், சுண்டல், அதுக்கப்புறமேட்டு வடை அந்த மாதிரி பண்ணோம்ல. அதனால் நான் வந்து ஊற வைக்கிறேன். இப்போ சாமிக்கு வந்து மாலை வந்து ரெடி பண்ணோம். இந்த பூ தான் வாங்கிட்டு வந்தேன். வீட்டில் கொஞ்சம் பூ இருக்குது, அதனால் மாலை மாதிரி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையிலே தான் வந்து நல்லா அடர்த்தியாக வந்து ரெட் கலர் ரோஜா வச்சு அழகாக கட்டியிருக்கேன். ரொம்ப அடர்த்தியாக தான் வந்திருக்கு. எனக்கு வந்து ரோஜா இந்த சாமந்தி வந்து கட்டவே வராது, கீழே நகர்ந்து ஊந்துடும். ஆனால் பரவாயில்ல, இப்போ வந்து கொஞ்சம் கட்ட கற்றுக்கிட்டேன். எல்லாம் முடிச்சும் 2 வாட்டி போட்டேங்க, அதனால தான் அந்த மாதிரி ஆச்சு. ரொம்ப டைட்டாக வேணும்ல, அதனால. இது வந்து சாமந்தி கட்டுற நூல் கிடையாது, சாமந்திக்குன்னு தனியாக நூல் இருக்குது. அதில் கட்டினோன்னா ஸ்ட்ராங்காக நிற்கும். இது நார்மலாக நம்ம மல்லிலாம் கட்டுவோம்ல, அந்த மாதிரி நூல், அதனால தான் இப்படி இருக்கு. சாமி ஃபோட்டோ ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அந்த பேப்பரில் என்ன இருக்கு அப்படின்னா நம்ம வந்து மாலை ரெடி பண்ணோம்ல, அந்த மாலை தான் இது. மறுநாள் காலையில் நாங்கள் நேற்று நைட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். சாமி மாலை போடுறதுக்கோசம் பக்கத்தில் இருக்க முத்துமாரியம்மன் கோயிலுக்கோசம் வந்திருக்கோம். நாங்கள் எப்போவுமே வந்து சசிமா வீட்டில் போட்டுருவாங்க. இந்த வாட்டி கன்னிசாமின்றதுனால பசங்களை கூப்பிட்டு வந்து கோயிலில் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் போடுறாங்க. எங்கள் வீட்டில் வந்து 2 சாமி வந்து கன்னிசாமியாக போகிறாங்க. சசிமா வந்து 13 வருஷம் போயிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக கவுண்ட் தெரியல, அவங்களுக்கு கேட்டதான் தெரியும். பசங்க வந்து ஜாலியாக இருக்குது இந்த வாட்டி நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று தான் போயிட்டு பசங்களுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த ட்ரெஸ் தான் 2 பேருமே போட்டுட்ருக்காங்க. நல்லா இருந்துச்சு, குட்டியாக ட்ராயர் மாதிரி இருந்துச்சு. தனு பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பையன் மாதிரியே இருந்தா. ஓகே பரவாயில்ல, நல்லா இருக்குல்ல. நல்லா இருந்துச்சு, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த ட்ரெஸ் வந்து நீங்கள்லாம் வந்து எவ்வளோக்கு வாங்குறீங்க? இப்போ நாங்கள் வந்து ஒரு செட் வந்து 350 கொடுத்து வாங்கினோம்.
நீங்கள்லாம் எவ்வளோ ரேட் கொடுத்து வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஏன்னா ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு மாதிரி விற்கிறாங்கல்ல. இது வந்து ஐயப்பர் சீசர் வேறு சொல்லுவாங்க, அதனால தான் சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாலை போட்டுட்ருக்காங்க. வடை, மூக்கல்ல, சக்கரை பொங்கல், பால் பாயாசம் நைட்டே ஊற வச்சுருந்தோம்ல, கொழுக்கட்டை அதான் அந்த சுண்டல் கொழுக்கட்டைன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் எடுத்து சாமிக்கு வந்து ப்ராப்பராக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணிவிட்டு சாமிக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் வந்து மாலை போட்டாங்க. இதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் என்னென்ன நடக்குது, தனு வந்து காலையிலையும் சாயங்காலமாக விளக்கெலாம் ஏற்றுறாளா இல்லை குளிக்கிறாளா ஃபஸ்ட்டு. அது ஏன்னா குழந்தைங்க வந்து காலையில் தலை குளிக்கலாம், நைட்டு வந்து தலை குளிக்க வேண்டாம், உடம்பு மட்டும் குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் நைட்டில் தண்ணி கோத்துக்கோம்ல, அதனால சீக்கிரமாக உடம்பு சரியாமல் ஆகிடும். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பார்க்கலாம், குழந்தைங்களுக்கு வந்து இதை தான் பண்ணி ஆகணும் அப்படிலாம் யாரும் எதுவும் சொல்லலை, பெரியவங்க பார்த்துக்கலாம் அது எல்லாமே. இவங்க வந்து அடை பிடிச்சி போட்டாச்சு. அனு வந்து தனுவோட ட்ரெஸ்ஸை போட்டு விளையாடிட்டு இருந்தா, பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்க்க குட்டி ஐயப்ப சாமி மாதிரி இருந்துச்சு, அதனால் அவளை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதில் அதான் சொன்னேன், சின்ன சின்ன மெமரிஸ் தானே வரும் எல்லாமே. அதனால் நான் ஆல்ரெடி வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷத்துக்கு எங்கள் வீட்டில் மலைக்கு போன வீடியோவும் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். அப்போ வந்து தனுலாம் ரொம்ப சின்ன பசங்க, அப்போல்லாம் மாலை போடல. அப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 சாமி போயிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 சாமி போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க, கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணிடுங்க. அண்ணா அப்படியே அம்மா பாரு, அப்படியே பாரு அம்மா பாரு, அப்படியே ஃபோட்டோ எடுக்கலாம், அப்படியே பாரு மடி சிரி, ஸ்மைல் ப்ளீஸ். கையை கீழே இருக்குங்க 2 பேருமே. அண்ணா அம்மா பாரு, சிரிக்காதீங்க தனு. அண்ணா அம்மா பாருமா, அழகா இருக்கு 2 பேருமே. இருங்க அம்மா பாரு. அண்ணே எங்க தனு எங்க நல்லா சிரி, பல்லு தெரியாத அளவுக்கு சிரிடி. உட்கார் ஒழுங்கா உட்கார். கழுத்து இப்படி பண்ணு. அம்மா பாரு. ஏய் சிரிக்காத அண்ணே, சிரிக்காத. லைட்டா ஸ்மைல் பண்ணு. தனே நீ லைட்டா சிரி, லைட்டா சிரி. அண்ணா இங்கே பாரு, அம்மா பாரு, வாய் அப்படி வைக்காத. சூப்பர். அம்மா பாரு, அழகா இருக்கீங்க 2 பேரும். சரிங்க லைட்டா நல்லா இப்படியே தரே நீ. அண்ணே வாய் அப்படி. ஏய் இங்க அம்மா பாரு. தானே அப்படியே இரு. அண்ணே அண்ணா அம்மா பாரு, சரிங்க லைட்டா சரிங்க. ஏய் லைட்டா சரி. அண்ணா இங்க பாரு, அப்படி பண்ணு. அண்ணா தனுதான் இல்லை அழகா இருக்கு. அண்ணே எங்க அண்ணா அம்மா பாரு, அம்மா பாரு, அம்மா பாரு, அம்மா பாரு பாரு அம்மாவை. அங்க ஏத்தும் போது பார்க்கணும், ஏத்து பாரு. சூப்பர். இப்ப பாரு. சூப்பர். அதை அப்படியே வச்சிரு.